அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரசன் ஒருவன் இருந்தானாம். அந்த அரசன் கிட்ட ஒரு பணியாள் இருந்தானாம். நெறைய பணியாளர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பணியாளர் அரசனுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். அந்த அரசன் பணியாளர் கிட்ட, "உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் நிறைவேத்துறேன்" அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு அந்த பணியாள், "எனக்கு ஒரு ஆசை இருக்கு அரசரே" அப்படின்னு சொன்னானாம். "உன் ஆசை என்னன்னு சொல்லு, அத நான் நிறைவேத்துறேன்" அப்படின்னு அரசன் சொன்னானாம். அதுக்கு, "எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அரசரா இருக்கணும்னு ஆசை" அப்படின்னு சொன்னதும், அரசரும் சம்மதிச்சு, "அதுக்கு என்ன? நீ தாராளமா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அரசராக்குறானாம். இப்ப பணியாள் அரசர் அரியணையில ஏறிட்டார். ஏறுன உடனே அங்க இருக்க காவலர்களுக்கு உத்தரவு போட்டாராம். ஏற்கனவே இதுவரைக்கும் அரசரா இருந்தார்ல, அதாவது நிரந்தரமான அரசரா இருந்தார்ல, அவர கைது பண்ணி சிறையில் அடையுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டாராம். உத்தரவு போட்டதும் அரசன் சொன்னானாம், "நான் தான் இதுவரைக்கும் அரசனா இருந்தவன். நான் தான் உன்னுடைய அரசன்" அப்படின்னு சொன்னதுக்கு, ஒரு நாள் அரசன் சொன்னானாம், "இன்னைக்கு நான் தான் அரசன். நான் சொல்றத தான் நீ கேட்டாகணும்" அப்படின்னு சொன்னானாம். இவன நிரந்தரமா சிறையில் அடையுங்கள்னு சொல்லிட்டு, ஒரு பணியாள் ஒரு நாள் அரசனாகி, நிரந்தர அரசனாக மாறிவிட்டானாம். இந்த கதையிலிருந்து என்ன கருத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது போல தாங்க நம்முடைய மனமும். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ரிலாக்ஸா இருந்துக்கலாம். இப்போ ஜூன் 9, 2024 அன்று குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்குது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற இருக்குது. இந்த சமயத்தில நம்ம மனசு சொல்லும், "இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ரிலாக்ஸா இருந்துக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஜாலியா படம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஜாலியா கிரிக்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் படிக்க வேணாம். ஜாலியா சுத்துவோம்." அப்படின்னு நம்ம மனம் ஒரே ஒரு நாள் ரிலாக்சேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவே வழக்கமாயிடும். இப்படி நாம் மனம் கூறுவதை அனுமதிக்க தொடங்கினால், மனம் நம்மை நிரந்தரமாக கைது செய்து சிறையில் அடைத்துவிடும். அதாவது நாம நல்ல செயலை நோக்கி நகர முடியாம, அந்த மனம் நம்மள என்ன பண்ணிடும் அப்படின்னா, தடுத்துவிடும். எனவே மனம் சொல்லும் பேச்சை நாம் கேட்காமல், நாம் நம் மூளை சொல்லக்கூடிய நல்ல வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்பதான் நாம வாழ்வில் வெற்றி பெறலாம். தேர்விலும் வெற்றி பெறலாம். நன்றி.